பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை 1 பேதுரு 2:24 உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லா பாடுகளை, நிந்தனைகளை, அவமானத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவை பாடுல கடந்து போனார். சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்காய் தியாகமாய் கடந்து போனார். இந்த பூமியில் நம்ம வாழுகிற வரை எல்லா பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் நம்மளை ஒப்புக் கொடுங்க. அநீதிக்கு பிழைக்கும்படியாய் இல்ல, நீதிக்கு பிழைக்கும்படியாய். இந்த நீதிக்கு பிழைப்பதில் நிறைய சவால்கள் உண்டு. நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே சிலுவையின் மேல் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்தார். இன்றைக்கு நீதிக்கு பிழைத்திருக்க எத்தனையோ சவால்கள், சோதனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் தன்னை அர்ப்பணிக்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். நான் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்துவ மகனாய் மகளாய் இருக்கிறேன் சொல்லுவதில் பெருமை கொள்வது எங்க இருக்குதுன்னா, நீதிக்கு பிழைத்திருக்கணும். உலகத்தில் நம்மளை சுற்றி அநீதியான காரியங்கள் இருக்கலாம். பல காரியங்கள் அநீதியா நடக்கலாம். வேகமாய் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறவங்க அநீதியா முன்னேறலாம். ஆனால் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் தான் தன்னையே சிலுவையில பலியாய் கொடுத்திருக்கிறார். நான் நீதிக்காய் பிழைத்திருக்கணும். கொஞ்சம் சில இடங்கள்ல நீதிக்காய் பிழைத்திருக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனால் நீதிக்காய் பிழைத்திருக்கும்படி ஒவ்வொருவரும் நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்பொழுதுதான் அந்த சிலுவை தியாகத்தை நம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கிற பொழுது ஆண்டுடைய சமூகத்துல உங்களோடு இருக்கிற உடன்படிக்கை பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட நாம நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் நம்மளை அர்ப்பணிக்கணுங்க. எந்த இடத்துல நீங்க சுகமாகணுமோ, எந்த இடத்துல நீங்க குணமாகணுமோ, இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாகிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நீதிக்காய் பிழைத்திருக்கும்படியாய் அந்த ஓட்டத்துல போய்கொண்டிருக்கிறீங்க. சில மனிதர்களுடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருக்கிறது. சிலருடைய நடவடிக்கைகள், சில காரியங்கள், சில ஏமாற்றங்கள், சில நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய இருதயத்துல காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அதுல ஒரு குணம் கடந்து வரும்படியா, ஒரு குணமாக்குதல் கடந்து வரும்படியா, நீதிக்கு பிழைத்து நீதிக்காய் ஓடுகிற நம்முடைய வாழ்க்கையில சில இடையூறுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை தடுத்த ஒரு தடுப்பை, ஒரு போராட்டத்தை கொண்டு வரும். அதற்காக இன்னைக்கு உங்களுக்காய் ஜெபிக்க போற. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற பொழுது, நான் நீதிக்காய் பிழைத்திருக்கிற சிலுவையின் தியாகத்தை என் ஆண்டவர் எனக்காய் சிலுவையில் சிந்தின ரத்தத்திற்கு உண்மையாய் இருக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மகன், ஒரு மகள், எந்த காரணத்தை கொண்டோ எனக்குள்ள குணமாகாத சில வடுக்கள், சில காயங்கள் இருக்கவே கூடாது. உங்களுக்காய் இந்த காரியத்திற்காய் ஜெபிக்க போற. நீங்க நீதிக்காய் ஓடுகிற இந்த வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தணும். அவருடைய தழும்புகளால எல்லாவற்றிலும் குணம் கடந்து வரும்படியா உங்கள் இருதயத்தில் இருக்கிற என்ன வார்த்தையின் நிமித்தமாய், சில சம்பவங்கள் நிமித்தமாய் ஏற்பட்ட காயங்கள், அதில் நீங்க குணமாகும்படியா உங்களுக்காக ஜெபிக்க போற. என்னோடு கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையோ என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தாவே உங்க கரம் இவர்களுக்காய் நீட்டப்படும்படியா ஜெபிக்கிற. ஆண்டவரே, ஏதோ சில நம்பிக்கை துரோகங்களின் நிமித்தம், ஆண்டவரே, சிலருடைய வார்த்தைகள் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் காயங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த காயங்கள் சில வேளைகள்ல ஒரு மன அமைதி இல்லாதபடி எத்தனையோ போராட்டங்களை இருதயத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அந்த போராட்டங்கள் விலகும்படியா, அந்த மன அமைதியின்மை விலகும்படியா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் இவர்கள் குணமாகும்படியா, இருதயத்தில் குணமாகும்படியா, ஆண்டவரே எந்தெந்த இடத்துல வடுக்கள், தழும்புகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால உம்முடைய தழும்புகளால் இவர்கள் குணமாகும்படியா, விசுவாசத்துல, தேவ கிருபையில, கர்த்தரை நோக்கி இருக்கிறதுல, ஆண்டவரே நீதிக்கு பிழைத்து இருக்கிற இந்த வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் கர்த்தர் இவங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிற. எல்லா பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கட்டும். ஆண்டவரே, எந்த ஒரு காரியங்களோ இவங்களுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தாதபடி இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. தேவனுடைய ஆளுகை இவர்கள் மேல் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேல வரட்டும். சிலுவையின் தியாகம், சிலுவையின் நிழல்ல ஒரு ஆறுதல் இருக்கட்டும், பலன் இருக்கட்டும், நீதிக்கு பிழைத்திருக்கட்டும். இருதயத்துல குணமடையிட்டு ஆண்டவரே வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.